ஆனால் இதே ராத்திரி ஒரு 12 மணிக்கு காலையில் ரோட்டில் போகிறீங்க, அந்த நகை உங்கள் கருத்து சேஃபாக நினைக்கிறீங்களா? அட் த டைம் எங்கள் டேடி வந்து ஒரு டிரைவர் தான். எனக்கு அப்போ இது ஒரு ஸ்பார்க் ஆச்சு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்? வணக்கம், நான் நவீன். ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூர் பேஸ்டு ஆட்டோமொபைல் அனலிசிஸ் டீம்லேருந்து வந்திருக்கோம். ரீசெண்டாக நாங்கள் எடுத்த சர்வேயில் ஓசோ பாடி பில்டர்ஸ் வந்து டவுன் சவுத்தில் டாப்பில் இருக்குது. ஸோ அதை பற்றின சர்வே தான். வெல்கம் யூ. ஸோ நம்ம எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்கள் ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என் ஜேர்னி, அதாவது இந்த கம்பெனி ஓஷோ பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1993 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செல்வா பனேட். அவர் தான் இந்த ஓஷோ பாடி பில்டரோட ஃபவுண்டர் அண்ட் ஃபவுண்டர் பார்ட்னரும் கூட. அவர் இந்த கம்பெனியை வந்து ஒரு பேசிக் டிங்கர் ஷெட் மாதிரி ஆரம்பித்து சின்ன சின்ன ஸ்பேர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து ஒரு 5 years அவர் தனியாக ரன் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இருந்தால் என்னோட அப்பா மிஸ்டர் பி ரவிச்சந்திரன் அவர் வந்து உள்ளே வராரு. உள்ளே வரும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே பார்த்தாரு. அந்த டைமில் வந்து இந்த இடம் வந்து சின்னதாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி ஒரு இடம், ஒரு கம்பெனிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே கொடுத்து நெக்ஸ்ட் இயர் பை இயரில் நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே வந்தோம். நம்மளோட ஜேர்னி இந்த கம்பெனியில் 1998 ஸ்டார்ட் பண்ணி until now we are running very successfully. எது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாடி பில்டர் கண்டெய்னர் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு? ஃப்ராங்காக சொல்லணும்னா இது வந்து இன்ஸ்பிரேஷன் இல்லை, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். அட் த டைம் எங்கள் டேடி வந்து ஒரு டிரைவர் தான். இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனிக்கு இல்லை, பல கம்பெனிகளுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் ஒரு டிரைவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்கும், ஃபோர்ஸ் கம்பெனியோட ஒரு பிரான்ச் எடுத்தவங்க. அவங்கள்ட்ட அப்பா வந்து ஒரு டிரைவராக இருந்தார். அங்கேருந்து அடிக்கடி வண்டி இங்கே இந்த டிங்கர் ஷாப்புக்கு கொண்டு வரல. இங்கே அப்பாவுக்கும் மிஸ்டர் செல்லப்பாண்டியன் அவருக்கும் வந்து பழக்கமாச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, ஏன் நம்ம 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும். இப்போ எப்படி சொல்லணும்னா, அவருக்கு ஒர்க்கு தெரியும், அப்பாவுக்கும் நெட்வொர்க்கிங் தெரியும். ஸோ இதை கொண்டு வந்தால் இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அப்பாவோட நெட்வொர்க்கிங்கும் சரி, அவருக்கு மிஸ்டர் செல்லப்பாண்டியனோட ஒர்க் அண்ட் டெக்னிக்ஸும் சரி, இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வந்துச்சு. இது வந்து எதுவுமே இன்டர்நேஷனலாக நடக்கலை. எங்கெங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சோ அப்பா அதை தான் கிராப் பண்ணி இந்த கம்பெனி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. எனக்கு எங்கே பர்சனலாக அது இன்ஸ்பயர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் நான் சின்ன வயசுலேருந்தே ஓஷோ பாடி பில்டர்ஸ் டவுன் சவுத்துலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கம்பெனி தான் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ். நான் சைக்கிள் ஓட்டினதுன்னு நான் பைக் ஓட்டி கார் ஓட்டினாலுமே நான் மலையில் எங்கே போனாலும் கண்டெய்னர்ஸ் வாங்குறது ஓஷோ பாடி பில்டர்ஸ் தான். எனக்கு அப்போ இது ஒரு ஸ்பார்க் ஆச்சு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும், ஏன் இந்தியாவுக்கு நம்ம போகக்கூடாது, ஏன் இதை எக்ஸ்போர்ட்டாக பண்ணக்கூடாது, அந்த மாதிரி யோசனை வந்துச்சு. கரெக்டாக நான் வரும்போது தான் நம்மளோட பிஎம் நரேந்திர மோடிஜி ஒரு அறிவிக்கை விட்டார். என்னன்னா, ஜப்பானையும் சைனாவையும் மட்டும் தான் நம்பிட்டு இருக்கோம், நம்ம பெரிய லெவல் கண்டெய்னர்ஸை அதை நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய சப்சிடிஸ் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் தரோம் அப்படின்னு. ஸோ இது ஏன் நம்ம நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாதுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் உள்ள இதுக்காண்டியே வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் சவுண்டாக வந்து நான் இந்த இதுக்குள்ள என்டர் ஆகிருக்கேன். இது என்னோட இன்ஸ்பிரேஷன். ஐ காட் இன்ஸ்பிரேஷன், பட் மை ஃபாதர் ஆக்சிடென்ட்லி கெட் இன் அண்ட் இன்வால்வ் அண்ட் டெவலப் திஸ். அப்படி தான் வந்து இந்த கம்பெனி இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க? நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் நிறைய டைப் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மேஜர்லி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஜிஐயில் பண்ணுறோம், இது ட்ரையில் போயிடும். இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா நான் ஏசி கூலிங் டைப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் கண்டெய்னர் இருக்குது, தெர்மாகோல் இருக்குது, அண்ட் வந்து கார்ட்போர்ட் சீட்டு, இந்த மாதிரி இதில் ஒரு 3 டைப் இருக்குது. அண்ட் இதே 3 டைப்பில் வந்து ஏசி இருக்குது. ஏசிலேயே 2 டைப் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து மைனஸ். இந்த ப்ளஸில் வர்றது பாலை கொண்டு போகிறது, மைனஸில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் சிக்கனு, ஃப்ரோசன் மீட்டு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறது, மீன் கொண்டு போகிறது கூட அந்த டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக எதுக்கு இத்தனை டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ்? நீங்கள் இந்த டைப்ஸை யோசிக்கும் போது இத்தனை டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரண ஒரு மளிகை கடையில் ஆரம்பித்து போத்தீஸ் ஆரம்பிக்க வேண்டிய மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, நம்ம கண்டெய்னர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மளிகை கடைக்காரருக்கு ஒரு மாதிரி கண்டெய்னர் தேவை, அதே வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு ஒரு மாதிரி கண்டெய்னர் தேவை. இப்போ மளிகை கடைக்காரர் இருக்காருன்னா அவருக்கு வேறு, பால் கடைக்காரர் இருப்பார் அவருக்கு வேறு, ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்காரர் இருப்பார் அவருக்கு வேறு, சீரல் கடைக்காரர் இருப்பார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவை இருக்கும்போது நம்மள்ட்ட கண்டெய்னர்ஸ் அத்தனை டைப்ஸாக வருது. ஸோ நார்மலாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை கண்டெய்னர் நம்ம 15 டைப் பண்ணுறோம். அது போக வந்து இந்த ஏசியில் வந்து 2 டைப் நான் சொன்ன மாதிரி இருக்குது, அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் டைப்பும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் இவ்வளோ கண்டெய்னர் பற்றி சொன்னீங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த கண்டெய்னர்லாம் அவசியமா? இப்போ நீங்கள் இந்த எல்லாருக்கும் தேவையான யோசிச்சிங்கன்னா தேவை இல்லை தான், உண்மையிலே சொல்லணும், நான் தேவைன்னு வந்துட்டேன். இப்போ நீங்கள் கையில் ஒரு நகை வச்சுட்டு போகிறீங்க சரிங்களா, கழுத்தில் போட்டு போகிறீங்க சேஃபு, கையில் போட்டு போகிறீங்க சேஃபு. ஆனால் இதே ராத்திரி ஒரு 12 மணிக்கு காலையில் ரோட்டில் போகிறீங்க, அந்த நகை உங்கள் கழுத்தில் சேஃபாக நினைக்கிறீங்களா?